ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, சர்வதேச கடன் மறுசீரமைப்பில் அரசின் அவசரம் ஆபத்தில் முடியும், ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை, வெளிப்படைத்தன்மைக்கு வலியுறுத்து, பொருளாதார வளர்ச்சி வேகத்துக்கு அமைய கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள அரசாங்கம் இணங்கியுள்ளது என்று தெரிகின்றது. கடன் மறுசீரமைப்பில் பொருளாதார வளர்ச்சி வேகம் ஓரளவு தாக்கம் செலுத்தலாம். ஆனால் 100% தாக்கம் செலுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை அதிகரிக்கும். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சர்வதேச கடன் வழங்குநர்களுடன் பேச்சுக்கள் நிறைவடைந்துள்ளன என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துக்குள் பேச்சுக்களை நிறைவு செய்து $12.7 பில்லியன் கடனை மறுசீரமைப்பதற்கான இணக்கப்பாட்டை எட்டுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அரசியலுக்கு அப்பால் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தை அடிப்படையாக கொண்டே கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடியும் என்று கடன் வழங்குநர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் தற்போது நாம் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார வளர்ச்சி வேகம் அதிகமாக காணப்பட்டால் அந்த நேர்மறையான வளர்ச்சியின் அதிக பங்கு தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ராஜபக்ச கூட்டு உள்ளவரை தமிழரின் ஆதரவு கிட்டாது, ரணிலுக்கு டிலான் அறிவுரை. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களின் பக்கம் நிற்கும் வரையில் அவரால் வடக்கு மற்றும் மலையக தமிழர்களின் ஆதரவை பெற முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டில் உள்ள வாக்காளர்களில் 40% யாருக்கு வாக்களிப்பது என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. 60% வாக்களை வைத்துத்தான் கருத்து கணிப்புகள் வருகின்றன. அது உறுதியான முடிவாக அமையாது. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் ராஜபக்சக்களுடன் ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை அவருக்கு ஆதரவு வழங்க மாட்டார்கள். அதனால் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் உள்ள மக்களுள் பெரும்பாலானவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி பக்கம்தான் தற்போது நிற்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க எப்படித்தான் முயற்சித்தாலும் ராஜபக்சக்களுடன் இருக்கும் வரை அவரின் முயற்சி வெற்றியளிக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளரும் ஒரு வகை புறக்கணிப்பே, விக்னேஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கினால் அது ஒரு வகையில் தேர்தல் புறக்கணிப்பே. தேர்தலில் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்காமல் இருப்பதும் புறக்கணிப்புத்தான். இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன். அவர் அனுப்பியுள்ள கேள்வி பதில் அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வெறுமனே தேர்தலை புறக்கணித்தால் வாக்களிப்பு நிலையங்களில் என்ன நடக்கின்றது என்பது தெரியாமல் போய்விடும். தம்பி கஜேந்திரகுமாரின் வாக்கையும் என் வாக்கையும் ஜாரோ சிலர் தமக்கு சாதகமாக பயன்படுத்தவே அது வழிவகுக்கும். அதனால் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அவருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பது புறக்கணிப்பின் வெற்றியை உணர்த்தும் உச்சகட்டமாகவே கொள்ளலாம். 70 ஆண்டுகளாக நாம் ஏமாற்றப்பட்டமை போன்று நடக்காமல் இருக்க தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது வலுவுள்ளதாக அமையும். சிங்கள அரசியல்வாதிகளை நம்புவோம், முஸ்லீம் அரசியல்வாதிகளை நம்புவோம் என்று ஜென்டில்மேன் அரசியல் செய்து சம்பந்தன் ஏமாற்றப்பட்டார். சம்பந்தன் செய்த தவறு இதுதான். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள்தான். திருகோணமலையையும் கிழக்கு மாகாணத்தையும் இழந்து நிற்பதற்கு காரணம் இந்த ஜென்டில்மேன் அரசியல்தான். தமிழ் வேட்பாளருக்கு முதல் விருப்பு வாக்கு, சிங்கள வேட்பாளருக்குள் தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முன்வருவோருக்கு அடுத்த விருப்பு வாக்கு. தமிழர்களுக்கு தக்க தீர்வை தர முன்வருவோர் அதை வெளிப்படையாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் 3 பேர் முன்னிலையில் கையெழுத்திட்டு ஆவணம் ஒன்றை தர முடியும். எழுத்து மூலம் தீர்வை கூற முடியாதவர்கள் தாம் வென்ற பின்னர் எதையும் தருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளர் விடயம் சுமந்திரனின் கருத்து அற்பத்தனமானது, கூறுகிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சிங்கள தரப்பை கோவப்படுத்தி இனவாதத்தை தூண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின்
நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ள கருத்து அற்பத்தனமானது என்று EPRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. தமிழர்கள் தரப்பில் யாரும் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று யாரும் வரையறை விதிக்க முடியாது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் எடுத்துக்காட்டாக கூறும் குமார் பொன்னம்பலம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகிய இருவரும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை. தற்போதைய பொது வேட்பாளர் விடயம் அவ்வாறானது அல்ல. நாங்கள் பல தடவைகள் பலருக்கு வாக்களித்துள்ளோம். ஆனால் தமிழ் மக்களுக்கு எவ்வித நன்மைகளும் கிடைக்கவில்லை. சகல ஜனாதிபதியினாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். பொது வேட்பாளர் என்பது இனப்பாகுபாடான விடயமல்ல. எமது சுயமரியாதையை உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒரு வழிமுறையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காபோதா சாதாரணதர பரீட்சை இந்த முறை கடும் கண்காணிப்பு. காபோதா சாதாரணதர பரீட்சையில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கைபேசிகள், இலத்திரனியல் உபகரணங்கள் மற்றும் பரீட்சை நிலையத்துக்கு கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ள பொருட்களை எடுத்து வரக்கூடாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார். காபோதா சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பரீட்சையில் 4,52,979 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர். பரீட்சை தொடர்பாக நேற்று கருத்து தெரிவித்த போதே பரீட்சைகள் ஆணையாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சாதாரணதர பரீட்சையை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டு வருகின்றன. பரீட்சை தாள்கள் அச்சிடுதல், பரீட்சை நிலையங்களுக்கான ஆளணி நியமனம், அவர்களுக்கான பயிற்சி போன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்னை பூபதிக்கு நாளை நினைவேந்தல். மட்டக்களப்பிலும் நல்லூரிலும் அனுஷ்டிக்க ஏற்பாடு. கிளிநொச்சியில் அடையாள உணவு தவிர்ப்பு. அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவை முன்னிட்டு நாளை மட்டக்களப்பு, ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சியில் நினைவேந்தல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ் மக்களுக்காக அகிம்சை வழியில் போராடி தன்னுயிரை இந்த அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளன. பிரதான நினைவேந்தல் நிகழ்வு நாளை வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னை பூபதியின் சமாதியிலும் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள தியாதீபம் திலீபனின் நினைவு தூவியிலும் நடைபெற உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக எதிர்வரும் ஒரு வருடத்துக்குள் 32,000 பேருக்கு வடக்கில் வீடுகள். வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. வடக்கு மாநிலத்தில் 32,000 பேர் வீட்டு திட்டங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். எதிர்வரும் ஒரு வருடத்திற்குள் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வடக்கு ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வவுனியா நெடுங்கேணி மகாவித்தியாலயத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதே வடமாகாண ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆளுநர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, வடக்கு மாநிலத்தில் இவ்விடம் திட்டமிட்ட பயிற்சியை மேற்கொள்ள முடியும். இதற்கு போதுமான அளவு நீர் காணப்படுகின்றது. பெரிய மற்றும் சிறிய குளங்களின் நீர்மட்டம் போதுமானதாக காணப்படுகின்றமையால் இடைப்போகம் மற்றும் சிறுபோகம் ஆகியவற்றில் சிறந்த விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். ஆகவே இதனூடாக வறுமையிலிருந்து மீள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் குளங்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல வடக்கு மாநிலத்தில் உள்ள 17 குளங்களை புனரமைப்பு செய்வதற்கான நிதியை மத்திய அரசாங்கத்திடமும் ஏனைய நிதி நிறுவனங்களிடமும் நாங்கள் கோரியுள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியது வரலாற்று தவறு. தமிழக தேர்தல் பிரசாரத்தில் பாரத பிரதமர் மோடி தெரிவிப்பு. கச்சதீவை இலங்கைக்கு வழங்கியமை மன்னிக்க முடியாத வரலாற்று தவறு என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய மக்களவைத் தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தமிழகம் நெல்லையில் தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி எவ்வளவு தேச விரோத செயல்களை செய்துள்ளது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் இதன் உண்மைத்தன்மை தெரியும். இவ்விரு கட்சியினரும் தமிழ்நாட்டின் உயிர் நாடியான கச்சதீவை துண்டித்து வேறு ஒரு நாட்டிற்கு கொடுத்துள்ளனர். திரைமறைவில் செய்த இந்த வரலாற்று பிழையை ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது.
இந்த வரலாற்று பிழை மன்னிக்கவே முடியாத பாவமாக நான் கருதுகின்றேன். இது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி செய்த தேச துரோக செயலாகும். அவர்கள் செய்த பாவத்திற்காக தமிழக மீனவர்களே தண்டிக்கப்படுகின்றனர். பல தலைமுறையாக பயன்படுத்தி வந்த இடத்தை தாரை வார்த்ததை பாஜக ஆதாரத்துடன் அம்பலப்படுத்தி உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, தற்போது எனக்கும் சுமந்திரனுக்கும் இடைவெளி இருப்பது உண்மைதான், ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. தற்போது தனக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் இடைவெளி இருப்பது உண்மைதான் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டதும் அதன் பின்னரான நாட்களின் செயற்பாடுகளின் ஊடாக என்னுடைய தலைமை பதவி ஒரு நீதிமன்ற செயற்பாட்டுக்கு கட்டளைக்கு உட்பட போகின்றது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, நான் மோசடி செய்யவில்லை, முடிந்தால் வெளிப்படுத்துங்கள், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக தாம் பதவியேற்றது முதல் எந்தவித மோசடியும் செய்யவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தான் மோசடி செய்திருந்தால் அதை யாராக இருந்தாலும் வெளிப்படுத்துங்கள் என்று மைத்திரிபால சிறிசேன சவால் விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீமாவோ பண்டாநாயக்கவின் 108வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக, வடக்கில் வெப்பம் மேலும் உயர்வடையும், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. வடக்கின் வெப்பநிலை இன்று மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வடக்கு, வடமத்திய, மேல் சப்ரோமுவ, கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, IMFஇன் உதவியை இழக்கப் போகின்றதா இலங்கை, சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியீடு. சர்வதேச நாணயத்தின் நிதி ஆதரவை இலங்கை இழக்கக்கூடும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 12 பில்லியனுக்கும் அதிகமான கடனை மறுசீரமைப்பதற்கான சர்வதேச பத்திரதாரர்களின் முன்மொழிவை இலங்கை ஏற்றுக்கொள்ளாமையினாலேயே இந்த நிலை ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முடிந்த வரையில் விரைவில் மேலதிக பேச்சுவார்த்தைகளை நடத்த நம்புவதாக இலங்கை அரசாங்கம் கூறியிருந்தாலும் தொடர் கலந்துரையாடல்களை பத்திரதாரர்களின் வழிகாட்டல் குழு நிராகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் எதிர்வரும் சில வாரங்களில் சமரசம் இல்லையெனில் சர்வதேச நாணயத்தின் அடுத்த தவணைக்கான ஆதரவு பணமும் தாமதமாகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, புலிகளை மீளுருவாக்க முயற்சித்தார், முன்னாள் அரசியல் கைதி சிறையில், விடுதலை செய்ய கோருகிறார் கஜேந்திரன் எம்பி. அரசியல் கைதிகள் அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசியல் கைதி ஆனந்தவர்ணன் எனப்படும் அரவிந்தனை நேற்று முன்தினம் பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் போராளி செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் 2024/3/26 கொழும்பில் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டு அன்றைய தினமே கைது செய்யப்பட்டு கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையில் வெளிக்கடையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார். அவரது முகநூலில் 2020 ஒரு படமும் 2022 ஒரு படமும் பகிரப்பட்டதாகவும் அதன் மூலம் புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் முயற்சி என்ற பொய் குற்றச்சாட்டினை சுமத்தி அவரை தடுத்து வைத்துள்ளனர். ஏற்கனவே அவர் சுமார் 9 ஆண்டுகள் கொடிய சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கும் பல பொய் வழக்குகளுக்கு முகம் கொடுத்து விடுதலையாகி தனது பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டு கொடிய பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கோத்தாவின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது யார்,
நடிகை பியூமி கங்சாமிலிக்கு எதிராக முறைப்பாடு. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச உள்ளிட்ட அரசியல்வாதிகளின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் செயற்பாடுகளில் நடிகை பியூமி கங்சாமிலி ஈடுபடுவதாக சந்தேகங்கள் எழுவதாகவும் இது குறித்து விசாரணை நடத்துமாறு கோரி என்னால் நாட்டுக்கு என்ற அமைப்பினால் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்போர் தீர்வை தரும் வேட்பாளர் யார் என கூற வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தக்கூடாது என்று கூறுகின்றவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர் ஊடாக என்ன தீர்வை பெற்றுத் தருவார்கள், அவ்வாறு தீர்வு தரக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் எம்பியான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை மாலை மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சரியாகவும் நிதானமாகவும் முடிவெடுக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. சிவில் சமூகமும் புத்திஜீவிகளும் இத்தேர்தலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பில் சிந்திக்கின்றார்கள். 1994 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் நியாயமான தீர்வை தருவார் என நம்பி சந்திரிகாவை ஆதரித்தோம். பின்னர் 2015 ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவிற்கும் வாக்களித்தோம். எமக்குரிய தீர்வு கிடைக்கும் என எம்மை நம்ப வைத்தார்கள். இவ்வாறு இரு ஜனாதிபதி தேர்தலிலும் நம்பி வாக்களித்தும் எமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியா அமெரிக்காவை மையப்படுத்தி சுதந்திர கட்சியில் சதி, மைத்திரியும் அதில் சிக்கியுள்ளார். காமினி வலேபொட எம்பி தெரிவிப்பு. இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தியே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீதான சதித்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சதியில் சிக்கியுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி வலேபொட சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த சதியின் அடிப்படையிலேயே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தயாசிரி ஜெயசேகர நீக்கப்பட்டதாகவும் இதன் விளைவாக தற்போது கட்சியின் அதிகாரம் அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்சியை காண முடியாத ஒரு குழுவினரிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவையும் அமெரிக்காவையும் மையப்படுத்தி இந்த சதி நடத்தப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்ட கருத்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இறுதியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ள அவர் தற்போது தாய்லாந்து சென்றுள்ளார் என்றவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.